அனைவருக்கும் வணக்கம். எட்டு தொகை நூல்களில் புறநானூறு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். புறம் அப்படின்னா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்னு சொல்லி புறநானூரை பிரிச்சிருப்பாங்க. 400 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஔவையார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படின்னு ஒரு மன்னன். அந்த மன்னன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தன்னுடைய அரசவைக்கு வந்த எல்லா புலவர்களையும் அவமதித்து திட்டி அனுப்பியிருப்பார். இதை கேள்விப்பட்ட அந்த நம்ம ஔவையார், ஔவை பாட்டி, அந்த மன்னனை திட்டி ஒரு பாடல் சங்க இலக்கியத்தில் இந்த அம்மா பாடியிருக்காங்க. அதுதான் அந்த பாடல் தான் என்ன அப்படின்னா, அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன, வருந்தலை உலகம் அன்றே, ஆதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை, மரக்குள் கைக்குள் சீரார் மழுவுடை காட்டத்து கற்றே, எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அறிவும் புகழும் உடையவன் இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் குறைய என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா பிழைத்து கொள்வான். அதே மாதிரி மரத்தச்சன் அப்படின்னா யார் அப்படின்னா, நம்ம பாருங்க இன்னைக்கு கைவேலைகள், மரத்திலேயே கைவேலைகள் செய்யக்கூடிய ஆசாரி தொழில்னு சொல்கிறோம்னா, அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆசாரிக்கு சின்ன ஒரு கோடாரி கிடைத்தா போதுமா, அந்த கோடாரியை வைத்து பிழைத்து கொண்டு மரங்களை வெட்டி தன்னுடைய வாழ்க்கை பிழைப்பை அவர் நடத்திக்கிறார். அந்த மாதிரி அறிவும் புகழும் உடையவன் எங்கே போனாலும் போய் இந்த உலகத்தில் சோறு, அவன் என்னது சோறெல்லாம் கட்டிக்கிட்டு போய் அவன் வாழணும் அவசியம் இல்லை. எங்கே போனாலும் அறிவுடையவனுக்கு திறமை அப்படிங்கிறது உண்டு. அதனால் மன்னா, நீ மிகப்பெரிய தவறை செய்துட்ட, இந்த புலவர்களை இந்த மாதிரி நீ என்ன பண்ணாத, நீ அவமதித்தல் அப்படிங்கிறது கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஔவை பாட்டி அதியமான் நெடுமான் அஞ்சிய கண்டித்து இந்த பாடலை சங்க இலக்கியங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.